காலையில் உப்புமா கிண்ட போகிறோம். ஓகேவா? காலையில் டிஃபன் ரவை ரவை தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஓகேவா? அடுத்த கடுகு போட்டோம். உளுந்த பருப்பு, பத்தல், வெங்காயம் அதே மாதிரி தாளிச்சு பண்ணி வச்சுருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு வெங்காயம் நல்லா வசக்கிட்டுக்கணும். தாழ்த்த இன்னும் தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு எவ்வளோ ரவை போடுறோமோ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப ஊற்ற கூடாது. என்ன தண்ணி தேவையான அளவு தான் ஊற்றணும். ரொம்ப ஊற்றாங்க. ஓகேவா? 2 உப்பு போடணும். ஓகேவா? நம்ம சிலவங்க உப்பு போட்டு வெறும் இது போடுவாங்க. நம்ம சீனி போட்டு பண்றோம். ஓகேவா? சீனிலாம் கரையிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவையை போடலாம். வறுத்து வச்சிருக்க ரவையை போடலாம். வறுத்து வச்சிருக்கோம்னா ரவையை அதை நம்ம அதான் நம்ம பாருங்க நம்ம கொதிச்சுட்டு அடுத்தது நம்ம ரவையை போட போறோம். தேவையான அளவு ஓகேவா? ரவை போட்டு ரவி கட்டி ஆயிடக்கூடாது. அப்படியே கிண்டிடுங்க. ரவை ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் அதுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கோம். தேங்காய் போட்டுருக்கோம். ஓகே, அப்படி போட்டு நீங்கள் அப்படி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வரைச்சி சாப்பிடலாம். ஓகே, ரவை ரெடி. பார்த்துருங்க. இதேமாதிரி நீங்களும் பண்ணி கொடுங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது நாங்கள் ஸ்வீட் போட்டிருக்கோம். நீங்கள் உப்பு போடணும்னா வெறும் உப்பு போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். நாங்கள் உப்பும் லைட்டாக போட்டு வெறும் சீனியும் போட்டிருக்கோம். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.